பிளாக் பஸ்டர் வெற்றியை மிஸ் செய்த விஜய். அப்பா சொன்ன அந்த ஒரு வார்த்தை லிங்குசாமி போட்டுடைத்த உண்மை. சாதாரண ஹீரோவாக இருக்கும் நடிகர்களை நட்சத்திர ஹீரோக்களாக மாற்றி பெரிய இமேஜுக்கு கொண்டு செல்வது சில படங்கள் தான். அந்த படங்கள் தான் அவர்களது சினிமா கெரியரையே வேறு விதமாக மாற்றி உச்சத்திற்கு கொண்டு சென்று விடுகின்றன. 16 வயதினிலே பரட்டையன் கேரக்டர் தான் ரஜினிக்கு தனி அந்தஸ்தை பெற்று தந்தது. அதேபோல் விஜய்க்கு பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, திருமலை, திருப்பாச்சி, சிவகாசி, கில்லி படங்கள் தான் உச்ச நட்சத்திர இமேஜை கொடுத்தது. அஜித்குமாருக்கு காதல் கோட்டை, சூர்யாவுக்கு காக்க காக்க, கஜினி, விக்ரமுக்கு சேது என பல நடிகர்களுக்கு இப்படிப்பட்ட படங்கள் அன்று நல்ல அடையாளத்தை, அங்கீகாரத்தை தமிழ் சினிமா ரசிகர்களிடம் பெற்றுத்தந்தன. ஆனால் இப்படி பிளாக் பஸ்டர் வெற்றியும் ரசிகர்களின் மனங்களை விட்டு அகலாத படங்களும் பின்னாட்களில் அவர்களுக்கு அடையாளமாக மாறுகின்றன. அதே நேரத்தில் இது போன்ற நல்ல சிறந்த படங்களை சில ஹீரோக்கள் தவற விடுகின்றனர். சில சூழ்நிலை காரணங்களால் அந்த படங்களில் நடிக்க முடியாமல் போய் வேறு ஹீரோக்கள் நடித்து பெரிய வெற்றியை பெறுகின்றன. அது நடிகர் விஜய் உள்ளிட்ட பல முன்னணி ஹீரோக்களுக்கு நடந்திருக்கின்றது. இப்படி நல்ல படங்களை தவறவிடும் சில வளர்ந்து வரும் ஹீரோக்கள் பின்னாட்களில் நல்ல படங்களே அமையாமல் சினிமாவை விட்டே காணாமல் போயும் இருக்கின்றனர். தொடர்ந்து தோல்வி படங்களாக அமையும் போது அவர்களுக்கான வாய்ப்பும் இல்லாமல் போய்விடுகின்றது. ஆனால் விஜய் நடிக்க வேண்டிய படத்தில் நடிகர் மாதவன் நடித்து வெற்றி பெற்ற ஒரு படமும் இந்த வரிசையில் இருக்கின்றது. தமிழ் சினிமாவில் 33 ஆண்டுகளாக முன்னணி கதாநாயகனாக வலம் வந்தவர் நடிகர் விஜய். இப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி வகித்து வருகிறார். இப்போது நடிகர் விஜய் குறித்த பல சுவாரஸ்யமான கடந்த கால தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அந்த வகையில் இயக்குனர் லிங்குசாமி சமீபத்திய நேர்காணல் ஒன்றில் கடந்த 24 ஆண்டுகளாக வெளியில் வராத ஒரு ரகசியத்தை முதல் முறையாக ரசிகர்களுக்காக பகிர்ந்துள்ளார். கடந்த 2002ஆம் ஆண்டு நடிகர் மாதவன், நடிகை மீரா ஜாஸ்மின் நடிப்பில் வெளியாகி மாபெரும் வெற்றியை பெற்ற படம் ரன். இந்த ரன் படத்தின் கதையை தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணனிடம் இயக்குனர் லிங்குசாமி கூறியிருக்கிறார். அப்போது இந்த கதையில் விஜய் நடித்தால் நன்றாக இருக்கும் என்று ஏவிஎம் சரவணன் பரிந்துரை செய்துள்ளார். அதனால் லிங்குசாமி இந்த கதையை விஜயின் தந்தையிடம் கொண்டு சென்றுள்ளார். ஏனென்றால் அப்போது நடிகர் விஜய் நடிக்கும் படங்களின் கதைகளை அவரது அப்பா இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் கேட்டுதான் முடிவு செய்வார். அவருக்கு ஓகே என்றால்தான் விஜய் அந்த படத்தில் நடிப்பது வழக்கமாக இருந்தது. ஆனால் அந்த சமயத்தில் விஜய் தமிழன் என்ற படத்தில் பிஸியாக நடித்துக் கொண்டிருந்தார். மேலும் பெண் பின்னாடி சுற்றும் ஒரு லவ்வர் பாய் கதையில் விஜய் இப்போது நடித்தால் செட் ஆகாது, அதனால் இந்த படம் வேண்டாம் என்று எஸ்.ஏ. சந்திரசேகர் மறுத்துவிட்டார். அதனால் விஜய் லிங்குசாமி இயக்கத்தில் ரன் படத்தில் நடிக்க முடியாமல் போனது. இதன் பின்னர் லிங்குசாமி நடிகர் விஜயை வைத்து சண்டக்கோழி, வேட்டை மாதிரியான படங்களை இயக்க முயற்சித்துள்ளார். ஆனால் அந்த முயற்சிகளும் நிறைவேறாமல் போய்விட்டது குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் லிங்குசாமி மட்டுமின்றி இயக்குனர்கள் சேரன், சுந்தர் சி போன்ற இயக்குனர்களும் இன்னும் சில முக்கிய இயக்குனர்களும் விஜயை வைத்து படம் எடுக்க முயற்சித்து கடைசியில் அது நிறைவேறாமல் போயுள்ளது.